இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? நீங்கள் எப்பவும் மகிழ்ச்சியாக இருக்கணும். சரியா? இயேசு உங்கள் கூட இருக்கிறார்ல. முதல்ல அது இயேசுவே என் கூட இருக்கிறதுக்கா ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். என்னை நீங்கள் வழி நடத்துகிறதுக்கா ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். இன்றைக்கு என் கூட இருக்கிறதுனால எல்லாம் நன்மையாக நடக்கும். நான் விசுவாசிக்கிறேன்னு துதிங்க. இன்றைக்கு ஒரு அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். சரியா? இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் வச்சிருக்கிறார் அப்படின்னு இருக்கீங்கல்ல. ஏசாயா 31 அதிகாரம் 5வது வசனம். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாயிருப்பார். எருசலேம் தேவன் தெரிந்து கொண்ட ஒரு இடம். அந்த இடத்தை பாதுகாக்கிறதுல தேவன் பட்சமாயிருப்பார். எப்படி பாதுகாக்கிறார்? பறந்து காக்கிற பட்சிகளைப் போல அவர் பாதுகாக்கிறார். அப்போ நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கார்ல. உங்களை ரட்சித்த என் பிள்ளை, என் மகன், என் மகள்னு சொல்கிறார்ல. அப்போ நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. உங்கள் மேலே தேவன் ரொம்ப அக்கறையாக இருப்பார். உங்களை பாதுகாக்கிறதுல கவனம் செலுத்துவார். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல உங்களை பாதுகாப்பார் என்பதாக. சாது சுந்தர் சிங் அப்படின்னு தெய்வ மனிதர் இந்தியாவில் இருந்தார். அவர் ஒரு சீக்கிய வாலிபனாக இருந்து இயேசு தரிசனமாகி ரட்சிக்கப்பட்டு இந்தியாவில் பல உலகம் முழுதும் ஊழியம் செய்தார். இந்தியாவின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்டார். பெரும்பாலும் அவர் தனியாக மலையில் போய் அமர்ந்து தியானிப்பது, வேத வசனத்தை வாசித்து தியானித்து ஜெபிப்பது பழக்கம். ஒரு சமயம் அவர் போய் ஒரு மலை மேலே ஒரு பாறையில் உட்கார்ந்து அப்படியே தியானித்து கொண்டு இருக்கும்போது மரங்கள் ஒன்றோடு ஒன்று உரசி காட்டு தீப்பிடித்து கொள்ளல. மூங்கில் மரம்லாம் உரசிச்சுன்னா தீப்பிடித்து கொள்ளுன்னு சொல்லுவாங்க. அதாவது காட்டு தீ, வைல்டு ஃபயர். அது மாதிரி தீப்பிடிச்சிட்டு ஒரு மர கூட்டத்துக்குள்ள அவர் பார்க்கிற அப்படியே மழை தீ பரவுகிறது. மரத்தின் மேலே ஒரு பறவையினுடைய கூடு, அதுக்குள்ளே சில குஞ்சுகள் சத்தமிடுகிறது. நெருப்பு அப்படியே பறவை அந்த குஞ்சுகள் சத்தமிடுகிறது. சாது சுந்தர் சிங் பார்க்குற, ஐயோ, ஒரு பறவை கூட்டுக்குள்ளே சில குஞ்சுகள் இருக்குது. இந்த நெருப்பு போனால் அது அழிஞ்சிருமே. காப்பாற்றலான்னு முயற்சி பண்ண போனால் சுற்றில நெருப்பு, இவங்க நெருங்கவே முடியாது. அதனால ஒரு பரிதாபத்தோடு பார்த்து கொண்டே இருக்கிறார். திடீரென்று எங்கிருந்து வந்ததோ தாய் பறவை வந்து விட்டார். குஞ்சுகளின் சத்தத்தை கேட்டு மரத்தை சுற்றி சுற்றி அப்படியே சத்தமிட்டு கொண்டு பறக்கிறது. என் குஞ்சுகளுக்கு ஆபத்து, அதை காப்பாற்றணும்னு சொல்லி அந்த காட்டுக்குள்ளே யார் காப்பாற்ற? அந்த தாய்ப்பறவை பறந்து கொண்டே இருக்கிற மரத்தை சுற்றி சுற்றி. சந்தோஷம் பரிதாம பார்க்கிறார். ஐயோ, என்னால் கூட போய் காப்பாற்ற முடியல என்னை. அந்த நெருப்பு அந்த கூட்டை நெருங்குகிற நேரம் பறந்து கொண்டு அந்த தாய்ப்பறவை கூட்டுக்குள்ளே போய் அப்படியே அமர்ந்து கொண்டதாம். இவர் ஆச்சரியமா பார்க்கிறார். நெருப்பு பற்ற போகிறது, தாய்ப்பறவை கூட்டில் போய் உட்காருதுன்னு சொல்லி அந்த கூடு தீப்பற்றி எரிந்தது. அப்படியே எரிந்து கீழே விழுந்தது. சந்தோஷம் சிங் கண் முன்னால பார்த்தார். பக்கத்தில் போய் பார்த்தபோது அந்த தாய்ப்பறவை நெருப்பிலே கருகி மரித்து கிடந்தது. அதை அப்படி தட்டி பார்த்தபோது அதனுடைய 2 ரெக்கைக்குள்ள இருந்த 2 குஞ்சுகள் உயிரோடு சத்தமிட்டு கொண்டு வெளிவந்தது. அவர் பார்த்தார், இந்த தாய்ப்பறவை தன் குஞ்சுகளை காப்பாற்ற தன் உயிரையே கொடுத்து அதை செட்டையின் மறைவிலே வைத்து. இதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து நரகத்தின் அக்கினிலிருந்து நம்மை காப்பாற்ற சிலுவையிலே தன்னையே பலியாய் கொடுத்தார். அந்த ஆண்டவர் நம்மை சிறகுகளாலே மூடி பாதுகாக்கிற தேவன். அதனால உங்களை தன்னுடைய செட்டைக்குள்ளே வைத்து பாதுகாப்பார். அவருடைய செட்டைக்குள்ளே வந்துடணும். அவர் அருகில் நீங்கள் தூரமாக நின்று கொண்டு சிகரெட் பிடிச்சு கொண்டு குடித்து கொண்டு லஞ்சம் வாங்கி கொண்டு உலக சிற்றும்பத்தில் போய் கொண்டிருந்த எப்படி அவர் உங்களை பாதுகாக்க முடியும்? உங்களுடைய பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுவிடத்தில் வந்து உங்கள் கூட நான் வந்துடுறேன், உங்களுடைய செட்டை நிழலுக்குள்ளே வந்துடுறேன்னு ஒப்பு கொடுங்க. அவருடைய சிறகுகளாலே மூடி நிழலுக்குள்ளே வைத்து உங்களை பாதுகாப்பார். இன்றைக்கி ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, நானும் உம்முடைய சிறகுகளுக்குள்ளே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய சிறகுகளாலே மூடி என்னை பாதுகாக்கிற தேவன். இந்த உலகத்தின் பாவம், உலகத்தின் சிற்றன்பம், உலகத்தின் மாயை எனக்கு வேண்டாம். அதிலிருந்து விலகி உமக்கு நெருக்கமாய் வந்து உமக்குள்ளே அர்ப்பணிக்கிறேன். என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும், அரவணைத்துக் கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.